கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரலாற்றில் பல பெயர்கள் காலப்போக்கில் மாறி இருக்கின்றன. அதற்கு காரணம் அந்த பெயரின் அர்த்தம் தவறாக இருந்ததல்ல, மனிதர்கள் தங்களுக்கு சுலபமாகவும் வசதியாகவும் மாற்றிக்கொண்டதுதான். பியூஃப்ளூ என்ற ஒரு பிரெஞ்சு சொல் உள்ளது. அதன் அர்த்தம் அழகான நதி. காலப்போக்கில் கலாச்சாரங்கள் கலந்து உச்சரிப்பு மாறி பியூஃப்ளூ என்று பஃபலோவாக மாறியது. நான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அதே பஃபலோ நகரத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நதி இன்னும் அங்கேதான் இருக்கிறது. ஆனால் அந்த பெயரின் அழகான அர்த்தம் பலருக்கு மறந்து விட்டது. சபையே, இது வெறும் புவியியல் வரலாறு அல்ல, இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம். கிறிஸ்தவன் என்ற பெயர் கிறிஸ்துவிலிருந்து வந்தது. கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர், கிறிஸ்துவை மையமாக கொண்டவர், கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர் என்று அர்த்தம். அப்போஸ்தலர் 11:26 பிரகாரம் அந்தியோகியாவில் சீஷர்கள் முதலாக கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் தங்களை தாங்களே அந்த பெயரில் அழைக்கவில்லை. மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை பார்த்தார்கள், அதனால் அந்த பெயரை கொடுத்தார்கள். ஆனால் காலப்போக்கில் அடையாளம் மாறத் தொடங்குகிறது. பியூஃப்ளூ பஃபலோ ஆனது போல ஒரு காலத்தில் முழுமையாக கிறிஸ்துவை மையமாக கொண்டிருந்த பலர் மெல்ல மெல்ல அந்த பெயரின் அர்த்தத்தை இழக்க ஆரம்பிக்கிறார்கள். பெயர் இருக்கிறது, ஆனால் வாழ்க்கையும் மாறிவிட்டது. கிறிஸ்தவன் என்ற பெயர் ஆண்டவரை ஒப்புக்கொள்ளாமல் ஒரு அடையாள முத்திரையாகவும், அர்ப்பணிப்பு இல்லாத விசுவாசியாகவும், கீழ்ப்படிதல் இல்லாத நம்பிக்கையாகவும் மாறுகின்றது. இதை பற்றி இயேசு மத்தேயு 15:8 தெளிவாக சொன்னார். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. பெயர் இருக்கிறது, ஆனால் அர்த்தம் மங்கி விடுகிறது. இதில் இன்னும் ஆபத்தான ஒன்று என்னவென்றால், ஒருவர் அடையாளத்தை மாற்றிக்கொண்டால் அவர் மற்றவர்களையும் மாற்ற சொல்ல ஆரம்பிக்கிறார். அவ்வளவு தீவிரமாக நீங்கள் இருக்க வேண்டாம், இது பழைய கால கிறிஸ்தவம், இப்போ காலம் மாறிவிட்டது, எல்லாரும் இப்படிதான் இருக்கிறார்கள் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் ரோமர் 12:2 வேத வாக்கியம் சொல்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்கிறது. தேவன் எப்போதும் பெயரை மாற்றியது நோக்கத்தை வெளிப்படுத்ததான். ஆபிராம் ஆபிரகாமாகவும், யாக்கோபு இஸ்ரவேலாகவும், சவுல் பவுலாகவும். ஆனால் உலகம் பெயரை மாற்றுவது சத்தியத்தை லெகுவாக்க, கீழ்ப்படிதலை தளர்த்த, பரிசுத்தத்தின் முக்கியத்துவத்தை குறைப்பதற்காக மாற்றுகிறது. ஆனால் இன்று நாம் என்னவென்று அழைக்கப்படுகிறோம் என்பது கேள்வி அல்ல, நாம் அந்த பெயருக்கு தகுந்தவர்களாக வாழ்கிறோமா என்பதுதான் கேள்வி. பஃபலோ போன்ற இடங்கள் தங்கள் ஆதி பெயர்களில் ஆழமான வரலாற்றை கொண்டிருந்தாலும் பெயர் மாற்றம் முற்றிலும் அர்த்தமற்றதாகிவிட்டன. அதுபோலவே காலப்போக்கில் நமது ஆவிக்குரிய அடையாளம் மங்கிவிடும். விசுவாசிகளாக நாம் மாறிவிடக்கூடாது. அதற்கு பதிலாக கிறிஸ்துவில் நாம் முதலில் அழைக்கப்பட்ட அந்த ஆரம்ப அர்த்தத்துக்கும் அழைப்பிற்கும் மீண்டும் திரும்புவோம். கலாத்தியர் 2:20 படி, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பெயரை காத்துக்கொள்ளுங்கள், பெயருக்கு தகுந்தபடி வாழுங்கள், கிறிஸ்துவின் நாமத்தை மைமைப்படுத்துங்கள். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.